உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். விக்கிரவாண்டி தேர்தல் களம் சாதகம் பாதகம் யாருக்கு சாதகமாக இருக்க போகிறது, யாருக்கு பாதகமா இருக்க போகிறது? உங்கள் பார்வையில் விக்கிரவாண்டி களத்தை பத்தி சொல்லுங்க. இடைத்தேர்தல் வேற, பொது தேர்தல் வேற. இருந்தாலும் இடைத்தேர்தல்ங்கிற நமக்கு ஒரு திருவிழா தான். அதை பற்றி நம்ம பேசுவோம். அந்த வகையில் இன்னைக்கு அதிமுக 35% வாக்கு பலம் எடுத்த விக்கிரவாண்டியில இந்த இடைத்தேர்தல் வருது. ரொம்ப டஃப் காம்படிட்டரா பாமக இருக்க போகிறது. அதிமுகவும் ரோல் பிளே பண்ண போகுது. என்ன சமீபத்திய நாடாளுமன்ற தேர்தல், இப்ப முடிஞ்சு போன நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கும் விசிக, அந்த திமுக கூட்டணியில் இருந்து விசிக வெறும் 7000 ஓட்டு வித்தியாசம் தானே. 72,000 ஓட்டு, இங்க 65,000 66,000 ஓட்டு தான். அந்த டிஃபரன்ஸ் தானே இருக்கு. அடையாள அரசியலுக்கு ஒரு எதிர்ப்பு இருக்கு மாதிரி. சிவி சண்முகம் வர்சஸ் திமுக இருக்காதா? பொன்முடி இருக்காதா? சிவி சண்முகம் வர்சஸ் பொன்முடி வர்சஸ் ராமதாஸ் அப்படி இருக்காதுன்றீங்களா? களம் இருக்காது. ஆதன்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மதேஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் மதேஷ். மீண்டும் ஒரு தேர்தல் களத்தை தமிழகம் சந்திக்க இருக்கிறது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல், விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தனி சட்டமன்ற தொகுதியில திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு புகழேந்தி மறைவை ஒட்டி அந்த தொகுதி காலியானதுனால மறுபடியும் இடைத்தேர்தல் நடக்க இருக்கிறது. ஜூலை 10ஆம் தேதி நமக்கு வாக்குப்பதிவு நடக்கும். தேர்தல் வேலைகள்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. திமுகவினுடைய வேட்பாளராக அன்னியூர் சிவாவை போட்டிருக்காங்க. அதே போல நாம் தமிழர் கட்சி மருத்துவர் அபிநயாவை போட்டிருக்காங்க. பாமக நிக்க போறதா அதிகாரப்பூர்வமா பிஜேபியும் சொல்லிட்டாங்க. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலே அதே அந்த விக்கிரவாண்டி தொகுதிக்குள்ளார விசிக என்ன நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள வர்றதுனால அங்க ஒரு 7000 ஓட்டு வித்தியாசம் தான் இருக்குது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும். அதிமுக கட்டாயம் நிக்க போறாங்க. 4 முனை போட்டியா இருக்க போகிறது. விக்கிரவாண்டி தேர்தல் களம் சாதகம் பாதகம் யாருக்கு சாதகமாக இருக்க போகிறது, யாருக்கு பாதகமா இருக்க போகிறது? உங்கள் பார்வையில் விக்கிரவாண்டி களத்தை பத்தி சொல்லுங்க சார். நடிகர் விஜய் வந்தா திருமங்கலம் சரத்குமார் மாதிரி போக வேண்டியது இருக்கும். கூட இருக்கவனுங்க இழுத்து விட்டு விஜய்க்கு பணத்தை காலி பண்ணதுக்கு பார்ப்பாங்க. விஜய் நிற்காம இருக்கிறது நல்லதுன்னு நான் சொன்னேன். அதே மாதிரி இன்னைக்கு விஜய் அங்க இல்லைன்னு சொல்றது நம்ம கருத்தை அவர் கேட்டு இல்லைன்னு சொல்லி சரியான முடிவு எடுத்திருக்கிறாரு. ஓகே, இது கண்டிப்பா இதை பதிவு பண்ணி விஜயில இருந்து தொடங்குறீங்க. விவாதம் சூடு பிடிக்கும். தேர்தல் களத்துக்கு அவர் வந்தாலும் சூடு பிடிக்கும்னு சொல்ல வரீங்க நீங்க. விஜய் தேர்தல் கணத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் வர மாட்டாரு? அதான் வரண்ட சொல்றாங்களே, ஒவ்வொரு தேர்தலுக்கும் நாங்கள் இதுக்கு போட்டி இல்லை, நாங்கள் யாருக்கும் இதற்கு ஆதரவு இல்லை அப்படின்னு அறிக்கை விட ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. அப்படி ஏதாவது விடுவாங்க. இப்போ இடைத்தேர்தலுக்கும் பொது தேர்தலுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறது தான் தமிழ்நாடு நிலைமை. நான் ஈரோடு கிழக்குல இடைத்தேர்தல் நடந்துகிட்டு இருக்கும்போது நான் சொன்னது இதுதான். எடப்பாடி பழனிசாமி ஈரோடு கிழக்குல இடைத்தேர்தலை சந்திக்கிறார். இந்த இடம் உசிலம்பட்டி ஆட்டோ, முதுகுளத்தூர் ஆட்டோ, தூத்துக்குடியா இருந்தா என்ன ஆகும்னு நான் கேட்டேன். இந்த 3 தொகுதியிலையும் எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போ டெபாசிட் இல்லை. அங்கே ஈரோடு கிழக்குல டெபாசிட் வாங்கினார். சரிதானா? திண்டுக்கல்ல மக்கள் தலைவர் எம்ஜிஆர் 55% வாக்களை பெற்றார் மாயத்தேவர் ஐயாவை நிறுத்தி. ஆனால் அதே அதிமுக எம்ஜிஆர் தலைமையில் மக்களவைத் தேர்தலில் மும்முனை போட்டினா ஆட்சி அமைக்க முடியாத ஒரு கூட்டணியாக சிபிஎம், முஸ்லீம் லீக், ஃபார்வர்ட் பிளாக்லாம் சேர்ந்து 33.3% வாக்கள் தான் பெற்றாங்க. அதே மாதிரி தினகரன் ஆர்கே நகரில் ஐயா சாருகாசன் 50% வாக்கு எடுத்து ஜெயிப்பாருன்னு சொன்னார். சூப்பராக அடித்தார். சூப்பராக அந்த கணிப்பை சொன்னவர் ஐயா சாருகாசன் தான். ஜெயிலுக்கு போயிட்டு வந்தால் ஒரு சிம்பதி இருக்கும்ங்கிற சொன்னார். நான் 35% வாக்கு வரும்னு சொன்னேன். 50% எடுத்தவர் தமிழ்நாட்டில் 5.5% தான் எடுத்தார். ஸோ இடைத்தேர்தல் வேற, பொது தேர்தல் வேற. என்றாலும் இடைத்தேர்தலுங்கிற நமக்கு ஒரு திருவிழா தான். அதை பற்றி நம்ம பேசுவோம். அந்த வகையில் இன்னைக்கு அதிமுக 35% வாக்கு பலம் எடுத்த விக்கிரவாண்டியில் இந்த இடைத்தேர்தல் வருது. இதே அதிமுக 5% வாக்கெடுத்த சட்டமன்ற தொகுதிகளும் இருக்குது. 12% வாக்கெடுத்த திருச்செந்தூர் போன்ற தொகுதிகளும் இருக்குது. பிரேமலதா அம்மையாரோட ஆதரவு இல்லைன்னா ஒரு 6% வாக்கு அதிமுக அணிக்கு ரொம்ப ஒரு அடி வாங்கியிருக்கோம். ஏன்னா அவங்க பார்லிமெண்ட்ல இந்த பார்லிமெண்ட்ல அவங்களுக்கு கொடுத்த சீட்டு எத்தனை? 5 சீட்டு தான். ஸோ அவங்க அங்க 5 சீட்டு தான் வேலை செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கான தேவையான சீட்டை கேட்டு வாங்கியிருக்காங்க. அதை தவிர்த்து தமிழ்நாடு முழுவதும் 40 தொகுதிகளுமே
அவங்களுக்கு ஒரு 6% அங்கங்க வந்து அதிமுகவுக்கு ஏறினதுக்கு அவங்க காரணம்ன்றீங்களா? கண்டிப்பா அவங்க காரணம். நாங்க மைக்ரோ டீடைல்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு 4 தொகுதி சொல்லுங்களா சார்? நான் முதல்ல திருச்செந்தூர்ல 12% வாக்கு அதிமுக எடுத்திருக்கு, தூத்துக்குடியில 13 எடுத்திருக்குது, ஸ்ரீவைகுண்டத்துல 13 எடுத்திருக்குது. ஆனா விளாத்திக்குளத்துல 20, 21 போயிட்டாங்க. திருச்செந்தூர்ல 12, விளாத்திக்குளத்துல 21னா விளாத்திக்குளத்துல விஜயகாந்துக்கு செல்வாக்கு இருக்குது. தெலுங்கு தாய்மொழி சகோதரர்கள், ஏழை எளிய மக்கள், அவங்களோட ஆதரவு இருக்கு. இப்போ உங்க உளுந்தூர்பேட்டை, திருக்கோயிலூர் எல்லாம் அதிக ஓட்டு அதிமுக எடுக்குதுன்னு சொன்னா அது தேமுதிகவுக்கு கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குது. ஒரு 7-8 தொகுதியில அந்த பிரேமலா அம்மையாட்ட அந்த மைக்ரோ டீடைல்ஸ் நீங்க கொடுத்திருந்தீங்க. எங்க டீம் போய் எல்லாரும் எடுத்து தான் நம்ம டீம்ல உள்ள நண்பர்கள் ரிஷி பிரசாந்த், ஜெயந்தன், லோக்கல் பத்திரிகையாளர்கள் எல்லாருமே கம்பேர் பண்ணி பூத் மேப்பிங் பண்ணி விஜயகாந்துக்கு செல்வாக்கு எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்குங்கிறதா டீட்டெயில் கொடுத்தோம். அதுல பல தொகுதிகளில் தேமுதிக வாக்குகள் வந்து 2009ஆம் ஆண்டு கேப்டன் விஜயகாந்த் உயிரோடு இருக்கும் போது தேமுதிக எங்கெங்கெல்லாம் நல்ல வாக்கு கிடைச்சதோ அந்தந்த இடத்துல எல்லாம் விஜயகாந்துக்கு சிம்பதியில அந்த வாக்கு கண்டிப்பா கிடைச்சிருக்குது. சிம்பத்தினா அவருடைய மறைவுக்கு பிறகாக, மறைவுக்கு பிறகு. ஏன்னா அதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க காலி பெருங்காய டப்பான்னு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். 1% வாக்கு பலம் கொண்ட ஒரு கட்சியில கூட எடப்பாடி கூட்டணி வச்சுக்கிட மாட்டாருன்னு சொன்னேன். அது நடந்தது. ஆனா அவருக்கு உள்ள அதிர்ஷ்டம், பாஜக கோட்டை விட்ட இடம், தேமுதிக பாஜகவை வாசனுக்கு 3 சீட்டு கொடுத்தாங்க, இவர் 5 சீட்டு கொடுத்து தேமுதிகவை எடப்பாடி வின் ஓவர் பண்ணிட்டாரு. ஒருவேளையில தேமுதிக வந்து பாஜக அணிக்கு வந்திருந்தீங்கன்னா அவங்களுக்கு 7-8 சீட்டு கூட கன்வெர்ட் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கலாம் பிஜேபிக்கு. கண்டிப்பா தேமுதிக ஆதரவுல தான் தர்மபுரியிலே 23% வாக்குகளை அதிமுக எடுத்திருக்க முடியும். நீங்க பாமகவுக்கு சொல்ற அதே பர்சன்டேஜை விட கூட சொல்றீங்க தேமுதிகவுக்கு. கண்டிப்பா பாமக 5%னா தேமுதிக 6% அப்படின்றீங்க. இன்னைக்கு பாமகவை விட பெரிய கட்சி தேமுதிகன்றீங்க. பரவலா வாக்கு பலம் உள்ள தேமுதிக இன்னைக்கு பாமகவோட அதிக கான்ட்ரிபியூஷனை அதிமுக கொடுத்திருக்கு. பாமகவினர் இருந்து பேட்டியை பார்த்தா ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பார்த்தாருன்னா அவருக்கே ஒரு ஷாக்கா இருக்கும். என்னங்க இவரு என்ன டேட்டா, அதாவது இறங்கும் ஏறும் எல்லாமே. பாமகவை முந்தி விட்டது தேமுதிகன்றீங்க அப்படியா? கண்டிப்பா தாராளமா எடுத்துக்கலாம். பாமக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணதை விட தேமுதிக அதிகம் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு, இதுதான் இன்னைக்கு நிலவரம். பட் டேட்டா 4.3 பாமக எடுத்திருக்கு, 2.6 தேமுதிக எடுத்திருக்காங்க. இதுதான் நமக்கு தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்க டேட்டா. ஆனா கான்ட்ரிபியூஷன்ங்கிறது வந்து தேமுதிக பெரிய அளவுக்கு அதிமுகவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணி இருக்குது. அதுதான் நம்ம மைக்ரோ அந்த டேட்டாவை நம்ம தனியாவே விவாதிக்கலாம். அது நீங்க எப்படி பிரிச்சிங்க? இப்போ என்ன விளாத்தி குளமெல்லாம் நீங்க எப்படி பிரிக்க முடியும்? கேட்டாங்க தெலுங்கர்கள் அதிகமா இருக்காங்க, அவங்க விஜயகாந்துக்கு தான் போட்டிருக்காங்கன்ற. தெலுங்கு தாய்மொழி மக்கள் கேப்டன் விஜயகாந்த் மீது பட்டுதல் கொண்டவங்க. நான் அதை ஒன்றும் தவறுன்னு சொல்ல வரல. நம்மளே கேப்டன் விஜயகாந்த் வந்து டிசைடிங் ஃபேக்டரா வரணும்னு நம்ம சொன்னவங்க தான். நமக்கு அது பெரிய மேட்டர் இல்லை. சரி, விக்கிரவாண்டியில தேமுதிக செல்வாக்கு இருக்கா? அங்க கண்டிப்பா தேமுதிக செல்வாக்கு இருக்கு. அதனாலதான் கழிஞ்ச முறை இடைத்தேர்தல் நடக்கும்போது அதிமுக ஆளுங்கட்சியா இருந்த அந்த இடைத்தேர்தல் நடக்கும்போது கேப்டன் விஜயகாந்தை கூட்டிட்டு வந்து சி வி சண்முகம் என்ன பெரிய க்ரௌடு, அந்த 60% வாக்கெடுத்து அவங்க வெற்றி பெறும்போது ஆளுங்கட்சிங்கிறதா மேட்ரு. அது ஆளுங்கட்சி, நான் அப்பவும் சொன்னேன், ஆளுங்கட்சி பலத்தை வச்சுக்கிட்டு ஜெயலலிதா ஜெயிப்பாங்கன்னா எடப்பாடியும் பன்னீர்செல்வம் ஏன் ஜெயிக்க மாட்டாங்கிறத நம்ம கேட்டிருக்கோம். ஜெயலலிதாவுக்கு 1000 சொல்றேன். ஆமாங்க, ஜெயலலிதாவுக்கு 1000 காலா, அதே தான் இவங்களும் அதிகாரத்தை வச்சு செயல்படுத்துவாங்கன்னு சொன்னேன். 60.29% வாக்களை பெற்று வெற்றி பெற்றாங்க. இப்பவும் திமுக கழகம் வந்து ஆளுங்கட்சி அதிகார பலத்தை பயன்படுத்தி 55% வாக்குக்கு குறையாம எடுத்து வெற்றி பெறுவாங்க தான் என்னோட கணிப்பு. பட் இதற்கும் பொது தேர்தலுக்கும் சம்பந்தம் கிடையாது. பொது தேர்தல் வேற. ரைட். இந்த தொகுதியை பொறுத்த வரையில் திமுகவுக்கு தான் வெற்றி வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு இடைத்தேர்தல்னா ஆளுங்கட்சிக்கு சாதகமா இருக்கும் அப்படின்றது உங்களுடைய பார்வை. ஆனால் இங்க கணிசமான வாக்குகளை மற்ற கட்சிகளும் வச்சிருக்கு. இதுல வந்து ரொம்ப டஃப் காம்படிட்டரா பாமக இருக்க போகிறது, அதிமுகவும் ரோல் பிளே பண்ண போகுது. ஏன்னா சமீபத்திய நாடாளுமன்ற தேர்தல், இப்ப முடிஞ்சு போன நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கும் விசிக, அந்த திமுக கூட்டணியில இருந்து விசிக வெறும் 7000 ஓட்டு வித்தியாசம் தானே. 72,000 ஓட்டு, இங்க 65,000 66,000 ஓட்டு தான். அந்த டிஃபரன்ஸ் தானே இருக்கு. அடையாள அரசியலுக்கு ஒரு எதிர்ப்பு இருக்கும் மகேஷ். ரைட். நம்ம சகோதரர் திருமாவளவன் வட தமிழகத்தில் வெற்றி வீரர். எந்த தீக்காக்காரர்களும் எந்த முற்போக்குவாதியும் சொல்லலை, நாம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் அடையாள அரசியலுக்குள்ள எதிர்ப்புங்கிறது 2021ஆம் ஆண்டு திமுக வந்து அங்க 48.7%, சுமார் 49% வாக்களை அவங்க எடுத்து ஜெயித்திருக்காங்க திமுக கழகம். ஆனா இன்னைக்கு வந்து அதுல இருந்து 10% வாக்கு குறைஞ்சி 39% வாக்கு தான் ரவிக்குமார் பானி சின்னத்துல எடுக்க முடிஞ்சிருக்கு. உதயசூரியன் சின்னத்துல, பொதுத்தேர்தல் சின்னத்துல எடுத்த வாக்கை விட 10% வாக்கு வந்து பானை சின்னத்துல வந்து குறைவா தான் எடுத்திருக்குது. இது வந்து அடையாள அரசியலுக்கான
எதிர்ப்பாக தான் நான் இதை பார்க்குறேன். ரைட், அது இங்க வேலை செய்யும்ன்ற மாதிரி இந்த 10% திமுக திருப்பி எடுத்துட்டு போயிடுவாங்க உதயசூரியனுக்கு. கண்டிப்பா இந்த 10% ஓட்டையும் திமுக தெளிவாட்டே எடுத்துட்டு இல்ல சார், நீங்க 2-3 டேட்டா எடுத்திருக்கீங்க, நானும் 2-3 டேட்டா இதே விக்கிரவாண்டி தொகுதிக்கு எடுத்திருக்கேன். இப்ப பாருங்க, 2019 ஆளுங்கட்சி அன்னைக்கு ஏடிஎம்கே, அதன் அடிப்படையில் 1,13,000 சம்திங் வாக்குகள் வாங்கியிருக்காங்க. 68,000 வாக்குகள் தான் திமுக வாங்கியிருக்குது. கரெக்டா? கண்டிப்பா. அதே போல 2021 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை திமுக 93,000 சம்திங் வாக்குகள், அதிமுக 84,157 வாக்குகள். டிஃபரன்ஸ் பாருங்க, பெரிய டிஃபரன்ஸ். 6 இந்த பக்கம் ஒரு 3 9,000 ஓட்டு வித்தியாசம். 47% 44%. எஸ், அதான் 47% 43% சார். ஓகே ஓகே. எஸ், 43. அதே போல 2024 பார்லிமெண்ட் இப்ப முடிஞ்சது, அதை தான் நான் முன்னே சொன்னேன். 30% வாக்குகள் விடுதலை சிறுத்தை, 28% வாக்குகள் அதிமுக வாங்கியிருக்குல்ல. 65,000 66,000 ஓட்டு வாங்கியிருக்காங்களே அந்த இடத்துல. நிச்சயமா அந்த ஓட்டெல்லாம் இப்ப என்ன எங்க போயிடும்? நேரா திமுகவுக்காக போட்டு கண்டிப்பா திமுக 55% வாக்கெடுத்து வெற்றி பெறுவாங்க. இது இடைத்தேர்தல் மேனேஜ்மெண்ட் தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. விசிகாவுக்கு அடையாள அரசியல் எதிர்ப்புன்னு விழுந்த வாக்குகள்லாம் திமுக அணிக்கு மீண்டும் போயிடும் நான் உறுதியா நம்புறேன். திமுக அணி மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்கன்னா எல்லாத்துக்குமே தெளிவாக தெரிஞ்ச விஷயம்தான். இதை போட்டு நம்ம விளக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா இங்க ஃபைட் என்னன்னா சிவி சண்முகத்துக்கும் டாக்டர் ராமதாஸுக்கும் ஒரு ஃபைட் இருக்க மாதிரி நான் பாக்குறேன். ஏன் சிவி சண்முகம் வர்சஸ் திமுக இருக்காதா? பொன்முடி இருக்காதா? சிவி சண்முகம் வர்சஸ் பொன்முடி வர்சஸ் ராமதாஸ் அப்படி இருக்காதுன்றீங்களா? களம் இருக்காது. ஏன்னா ஏற்கனவே திமுக 2021 49% வாக்கெடுத்து நியர்லி 50% வாக்கெடுத்து ஜெயித்திருக்கிறாங்க. இத்தனைக்கும் அது அவங்க தமிழக அளவில் எடுத்ததோட ஒரு 3% வாக்கு அதிகம் தான் எடுத்திருக்காங்க. விடுதலை சிறுத்தைகளின் பலகீனத்தை திமுகவின் பலகீனமா பார்க்க முடியாது. அதே வேளையில விடுதலை சிறுத்தைகள் இல்லாமலும் முடியாது அவங்களுக்கு. வட தமிழகத்தில் வெற்றி பெறா இருக்கக்கூடியவங்க மற்ற பகுதிகளில் பறையர் சமூக வாக்குகளை கான்ட்ரிபியூட் பண்ணதுக்கு கண்டிப்பா தேவை. இப்பவும் ஜெயித்துட்டாங்க, 2 சீட்டும் வெற்றி பெற்றுட்டாங்க, அவங்க அங்கீகாரம் பெற்றுட்டாங்க. சகோதரர் தொல் திருமாவளவனுக்கு நம்மளோட வாழ்த்துக்களை நம்ம இந்த இடத்துக்குள்ள மனப்பூர்வமா தெரிவிச்சுக்கிறோம். பட் இந்த டிஃபரன்ஸ் அரசியல் களத்துக்குள்ள இருக்கத்தான் செய்யுது. ஃபார் எக்ஸாம்பிள் 2009ஆம் ஆண்டு பாமக போட்டியிட்ட எல்லா தொகுதிகளையும் தோத்தாங்க. 2 லட்சம் 1.5 லட்சம்னு தோத்தாங்க. ஆனா ஜெயலலிதா வட தமிழகத்தில் திருவள்ளூர்ல பாமக ஆதரவில் ஜெயித்தாங்க, சேலத்துல பாமக ஆதரவில் ஜெயித்தாங்க, விழுப்புரத்துல பாமக ஆதரவில் ஜெயித்தாங்க, மயிலாடுதுறையில ஜெயித்தாங்க, திருப்பூர்ல ஜெயித்தாங்க, தென் சென்னையில ஜெயித்தாங்க. இப்படி ஜெயலலிதா டாக்டர் ராமதாஸ் வன்னியர் ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ணி அவங்க வெற்றி பெற்றாங்க. ஆனா ஜெயலலிதாவால பாமகவுக்கு பிறஜாதி வாக்குகளை டிரான்ஸ்பர் பண்ண முடியல. ஸோ இந்த அடையாள அரசியல் எதிர்ப்புங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்குது. அந்த அடையாள அரசியல் எதிர்ப்புங்கிறது ரவிக்குமார் வெற்றி பெற்றாலும் திமுக 2021 பெற்ற வாக்குகளை விட 10% வாக்கு குறைவா பெறது காரணம் அடையாள அரசியல் எதிர்ப்பு தான். ஆக்சுவலா அந்த இடத்துக்குள்ள வன்னியர் வாக்குகள் 2021 எதிராக தான் விழுந்திருக்கும், பாமக வன்னியர்கள் வாக்குகள். இப்போ பிசி வாக்குகளும் ஓரளவு விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக போயிருக்குங்கிறது உண்மை. ஏன்னா நாம இதை குறையா சொல்ல வரல. இதெல்லாம் திருமாவளவங்க தரப்பினர் புரிஞ்சுக்கிட்டு அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் அவங்களுக்கு இருக்குதுங்கிறதான் நம்மளோட பார்வை. இல்ல, நீங்க அங்க திமுக தான் பெரிய ரோலை இப்போ ஒர்க் பண்ண போறாங்க, அங்க விடுதலை சிறுத்தைகளின் தேவை இருக்காதுன்னு சொல்ல வரீங்க? அப்படியா? இல்ல, ஏன்னா குறைஞ்சு போயிருக்கு. நீங்க அடையாள அரசியல் பிளஸ் அங்க குறைஞ்சு போயிருக்குது அப்படின்னும் போது அங்க சும்மா சம்பிரதாயத்துக்கு தான் பிரச்சாரம் பண்ணா போதுன்றீங்களா? திருமாவளவன் அட்டவணைப்புரிய மக்கள் ஏரியாவில் தெளிவா திருமாவளவன் நிர்வாகிகள் மூலமா அவங்க 80 to 90% வாக்கு அங்க தூக்கிடுவாங்க. சரி, அதுதான் அவங்க வெற்றிக்கே பெரிய இல்ல. அதாவது சட்டமன்றத்தில் வாங்கின வாக்குகளையே நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களால விக்கிரவாண்டியில் வாங்க முடியல. அதுதான் நான் சொல்றேன். அடையாள அரசியல் சின்னமான பானை சின்னம் பிற ஜாதிகள் மத்தியில் அதற்கு ஒரு பின்னடைவு இருந்தது. அந்த பின்னடைவு உதயசூரியன் சின்னத்துக்கு இருக்காது. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி சார். நன்றி மதேஷ்.